அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை எங்கே கேட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அல்லேலூயா. அவனே என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமி தூளைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் அவன் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவனை தேவன் அழைத்த பிறகு அவன் உடனே என்ன பண்ணார்? அவன் எந்த இடத்துக்கு போகிறேன் என்று தெரியாமல் ஆண்டவர் சொன்னபடியே அவன் கீழ்ப்படிந்து போனான். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் தான் என்னை அழைச்சாரு. அவர் பசுத்தராய் இருக்கிறது போல பசுத்தத்துக்கு என்று உங்களை அழைத்திருக்கிறார். தன்னுடைய ஊழியத்துக்கு என்று உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்காக வாழ, தேவனுடைய பசுத்த சந்ததிகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அறிஞ்சிட்டார் ஆண்டவர்? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தது நமக்கு தெரியும், வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அவன் சொன்ன காரியத்துல அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அப்ப என்ன காரியத்தை தேவன் அறிந்து கொண்டார்? ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அவன் உடனடியாக கீழ்ப்படுத்தி, அவன் அழைக்கும் போது என்ன செஞ்சு கொண்டிருந்தான்? விக்கிரக ஆராதனை செய்கிறதான அந்த விக்கிரகங்களை செய்து விற்கிறதான வேலையில இருந்தான். ஒவ்வொரு விக்கிரகங்களையும் செஞ்சு ஆராதனை செய்யறவர்களுக்கு விற்கிறது வேற. பொம்மைகளெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு அதை அவங்க வீடுகளில் வச்சு அதை அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆராதனை செய்வாங்க. அப்படிப்பட்டதான ஜனங்களை விக்கிரக ஆராதனை வழியில் நடத்துகிறதான ஒரு லீடராக அவன் இருந்தான். அவனை தேவன் என்ன பண்ணார்? அழைத்தார். தமக்கென்று தம்மை நேசிக்கும்படியாக, தம்மை சேவிக்கும்படியாக. அதனுடைய அவர் சொல்லுகிறபடி அதனுடைய அவன் ஒரு வாழ்க்கையின் அநேக சந்ததிகளுக்கு தகப்பனாக மாறும்படியாக, அதனுடைய தேவன் சொல்லுகிறபடி அவன் வழி நடக்கவும் அநேகரை வழி நடத்தவும் தேவன் அவனை அழைத்தார். அல்லேலூயா. ஒரு லீடராக, ஒரு தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக தேவன் அவனை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு தேவன் உங்களையும் தேவன் அல்லேலூயா, நீங்கள் பாவ வழிகளில் பாவத்தை செய்து அல்லேலூயா நடந்து கொண்டுதான அந்த நேரத்துல தேவன் உங்களை அழைத்து பசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு எழுதி கொடுத்து இந்த வார்த்தைகளை கைக்கொள்ளவும் பின்பற்றி நடக்கவும் அதன்படி செய்யவும் அல்லேலூயா உங்களை நம்பி என்ன பண்ணியிருக்கிறாரு? அல்லேலூயா உங்களை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆபிரகாமை போல தேவன் சொன்னபடியே செய்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அல்லேலூயா உங்களுக்காக எல்லாம் செய்வாருன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு, நீங்க அவருக்காக எல்லாத்தையும் செய்யறீங்களா? அல்லேலூயா. அவர் உங்களை அழைத்தார் அல்லவா? அதுக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ அல்லேலூயா நீங்கள் அதில் என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அவனுக்கு சொன்ன காரியத்தை அவன் செய்தார். அல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் அந்த ஒரு சந்ததி எப்படி இருக்குமா? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கு. ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? பிள்ளைகள் கிடையாது. ஒரு சந்ததிக்கு அதனுடைய அவன் வாழ்ந்து இருக்கிறதான அந்த இதுல என்ன இல்லை? சந்ததி உருவாவது கூட ஒரு அறிகுறி கூட இல்லை. 100 வயசு வரைக்கும் ஆயிடுச்சு, அவனுடைய பலனெல்லாம் விட்டு போயிடுச்சு. அவனுடைய மனைவி எப்படி இருக்கிறார்? கற்பம் செத்து போனார். அதுக்கு பிறகு ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதனுடைய வார்த்தை தேவனுடையது, வார்த்தை தேவனா இருக்கிறது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஆகையினால தேவன் தம்முடைய வார்த்தையை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள், தேவன் உங்களை அழைத்தாரா? எதற்காக அழைத்தார்? அந்த நினைவோடு கூட அந்த காரியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் அழைத்த போது அவன் புறப்பட்டு வந்தான் ஒருவனாக. அவன் சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக ஜாதிகள் முன்னெடுத்திருந்து புறப்படுவார்கள். அப்போ இஸ்மவேல் ஒரு ஜாதியாக மாறினான். அவன்
துஷ்ட மனுஷனா இருப்பான்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் துஷ்ட மனுஷனா இருக்கான். இஸ்மவேலர்களை பார்த்தீங்களா? இன்னைக்கு துஷ்டம் எல்லா பூமியில இருக்கிற சகல ஜனத்திற்கும் துஷ்ட மனுஷனா இருக்கான். அவன் துஷ்டனா தான் இருப்பான். தீவிரவாதி, பயங்கரவாதி அவன் தான். ஹல்லேலூயா. பூமி முழுசுக்கும் அந்த இஸ்ரவேல் தான் பயங்கரவாதி, தீவிரவாதி, அவங்க சந்ததிகள். இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு தீவிரவாதியாக இருக்கிறது, பயங்கரவாதியாக இருக்கிறது அவங்க தான். ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை மட்டும் நிறைவேற்றுவீர்கள் சொன்னால் அந்த பயங்கரவாதிகள் உங்க பக்கம் வரவே மாட்டாங்க. உங்க பாவத்தில் ஆண்டவரை உங்களை அழைத்த பிறகு நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்யாம நீங்க உங்க இஷ்டத்தின்படி செஞ்சதெல்லாம் உங்க விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே, அந்த நீங்கள் தடம் கொண்டு போனதெல்லாம் உங்களுக்கு அந்த அச்சுறுத்தலாகவே காணப்படும். இன்னைக்கு ஆண்டவர் இஸ்மவேலை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் சொல்லல, ஈசாக்கின் சந்ததிகளை தான், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை தான் உருவாக்க முடியும் ஆண்டவர் சொல்றாங்க. இனி உங்க இஷ்டத்தின்படி அதுலையா அநேக இஸ்மவேலை உருவாக்கினீங்க சொன்னா உங்க வாழ்க்கைய அச்சுறுத்திட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஆண்டுடைய அங்கீகாரத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டும். சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடி சூட்டப்பட மாட்டேங்குது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் உங்களை அழைத்தாலும் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி மாத்திரம் செய்ய வேண்டும். நீங்க உங்க இஷ்டத்தின்படி எதையாவது அட்டாச் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா உங்க ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கிற நேரத்துல அந்த அட்டாச் பண்ணிருந்தா வந்ததான எல்லாத்தையுமே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு உங்க வாழ்க்கையில அப்படியே கஷ்டமாகவே இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சொல்கிறபடி மாத்திரம் செய்வீங்கன்னு சொன்னா உங்க ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமா இருக்கும். இல்லையா நீங்க அதுக்கு கொஞ்சம் இணைக்கி அந்த பக்கம் போய் பெசகி உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற எல்லாமே அதனுடைய ஈசாக்கு பிறக்க மாட்டான், இஸ்மவேல் தான் பிறப்பான். அதன் மூலமா துஷ்ட மனுஷன் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்க முடியாது, சமாதானமா இருக்க முடியாது. நல்லா வாழ்ந்திருக்கிற வேலையில அவன் உங்களுக்கு துஷ்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். உங்களுக்கு விரோதியாக பயங்கரவாத தீவிரவாத செயல்களில் அவங்க ஈடுபடுவான். நீங்க அப்படிதான் இருக்குது, நாட்டில் அப்படிதான் நடக்குது, பூமி முழுசும் அப்படிதான் இருக்குது. உங்க விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறபடி பாவத்தை விட்டு ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்தமுள்ள நடக்கையோடு கூட நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நடந்து கொள்ள வேண்டும். அதை மீறி பாவ வழிகளில் உங்களுக்கு இஷ்டமான வழிகளில் எதையாவது நீங்கள் தெரிந்து கொண்டு அதை செய்வீர்கள் என்று சொன்னால் அதுவும் சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படும் போது அந்த பாவ வழிகளில் உண்டானதான எல்லா காரியங்களும் சாபங்களும் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு அச்சுறுத்தலாகவே இருந்து உங்கள் நன்மையை கெடுத்துவிடும். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை பெற்றுக்கொள்கிற நேரத்துல யாரெல்லாம் அவனோட சண்டை போட்டாங்க? அல்லேலூயா. கானான் தேசத்துக்கு அவனுடைய சந்ததியை தேவன் வழி நடத்தினார். தேவன் கொடுத்ததற்கு அவன் வாக்கு பண்ணினதான அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்கிற நேரத்துல இவன் அல்லேலூயா தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தேவன் சொல்லாத காரியத்தை அவன் செஞ்சான். அந்த வேலைக்காரியை தன்னுடைய மனைவியாக வைத்துக் கொண்டு அவங்க அதன் மூலமாய் பெற்றதான பிள்ளைகள் இன்னைக்கு பெரிய ஒரு ஜாதியாக மாறி அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தின் மக்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை சுதந்திரிக்க விட முடியாதபடிக்கு அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து அவர்களுக்கு தடை செய்தார்கள். அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அதனை நம்ம ஆண்டவர் சொல்லுகிறதான பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழாமல் தான் நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம பாவ வழிகளை தெரிந்து கொண்டு எதையாவது செய்தால் அது நம்ம தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு அச்சுறுத்தலாகவே அந்த பாவ வழிகள் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு வேதனை உள்ளதாக மாறிவிடுகிறது. நன்றாகவே தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி மாத்திரமே செய்யுங்கள். தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அவர்களை எதற்காக வேறுபிடித்தாரோ அதை நீங்கள் தெரிந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அதனுடைய ஆபிரகாமை அழைத்து அறிந்திருக்கிறார். அவன் ஆண்டவர் சொல்லபடியே செய்தான். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், 100 வயசுல அவனுக்கு பிறந்ததான அந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன பண்ணு, மோரியா மலையில போய் என்ன பண்ணு, எனக்காக பலி செலுத்துன்னு சொன்னார். அவன் என்ன பண்ணான், நேரம் கொண்டு போனான். ஒரு வார்த்தையும் சொல்லலை. அதை தடை பண்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அவங்களுக்கும் சொல்லவே இல்லை.
மனைவிட்டு சொன்னா அதுக்கு தடை பண்ணியிருப்பாங்க. ஆண்டுடைய காரியத்தை நீங்க உடனடியாக கீழ்ப்படியணும். வேற வசனத்தை கை கொள்வதற்கு யாருடைய ஆலோசனையும் நீங்க கேட்கக்கூடாது. அவன் மனைவி ஆலோசனை கேட்கல, வேற யாருடைய ஆலோசனை அவங்க தடை பண்ணிடுவாங்க. தேவனுடைய வார்த்தை அப்படியே செய்யலாம். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லும்போது உங்க வீட்டில் தடை பண்ணலாம். ஆனா நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் அவருடைய அந்த வாக்குத்தத்தத்தின் குமாரனை மோரியா மலையிலே பலி செலுத்தும்படியாக தன்னுடைய அந்த பலிபீடத்தை கட்டி அவன் அதன் மேலே அவனை கட்டி அதை படுக்க வச்சுட்டு கத்தியை எடுத்து ஓங்கினான். ஆண்டவருக்காக உண்மையாக இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே செய்தான். அவர் சொல்ற ஆபிரகாமே பிள்ளையாண்டர் மேல் கை போடாதேன்னு சொன்னார். இப்பொழுது நான் என்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். நம் தேவன் நம்மை அழைத்து நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி அழைந்திருக்கிறார். ஆபிரகாமை போல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? நம்மை தேவன் அல்லேலூயா என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா வேறுபடுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்ள இன்றைக்கு நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.